நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. தேவனுக்கு மகிமை. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், நல்ல கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 55:3 வாசிக்க கேட்போம். உங்கள் செவியை சாய்த்து தாவீதுக்கு அருளின, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தாவீதுக்கு அருளின
நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நித்தியம்னா இதுதான். என் மேலே கிருபை வச்சிட்டார், அது நித்திய கிருபை. அதை எவரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் மேலே தான், பக்கத்தில் கூட சொல்லுங்க, உங்கள் மேலே தான் நித்திய கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற கிருபை என்ன கிருபை? ஸ்தோத்திரம். டெம்பரரி கிரேஸ் கிடையாது, எவர்லாஸ்டிங் கிரேஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். டெம்பரரின்னா அப்படி வந்துட்டு போயிடும். கொடுத்தது தான் நிரந்தரம். நிரந்தரமானதை கர்த்தர் நமக்கு செய்கிறார். இன்றைக்கு கிருபையின் முக்கியத்துவம், கிருபையின் தன்மைகள் என்ன, அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, உம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும். கிருபையை புரிந்து கொள்றதா கிருபையின் தன்மை என்ன? ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கிறோம். இந்த ஜீவன், இந்த சரீரத்துக்குள்ள இந்த உயிர் இருக்குது, அதுக்காக இந்த சரீரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்க. அதுக்கு நல்ல ஓய்வு பாருங்க, அசையாமல் அப்படியே. சில ஆட்கள்லாம் தூங்குனா இந்த மரத்தை வெட்டி போட்டால் கொப்பு எப்படி கிடக்கும் அப்படி. சில ஆட்கள் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குன்னு அது அப்படி ஒரு பகல்லே எல்லாம் தூங்கி முடிச்சிடுறார். வெங்காயம் வெட்டும் போதே ஒரு தூக்கம். இப்படி எல்லாம் தூக்கத்தை இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் முடிச்சுட்டு, அதனால் ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்ல, அப்போ அந்த ஜீவனை அப்படி பாதுகாக்கிறோம். அதுக்கு வேண்டிய நல்ல வஸ்திரம். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த ஜீவனுக்காக. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், படிப்புக்கு பணத்தை செலவு பண்ணுறோம், எவ்வளோ தூரம், எவ்வளோ பிரயாசம். அதெல்லாம் எதுக்கு? இந்த ஜீவன், இந்த ஜீவனத்துக்காக தான். ஸ்தோத்திரம். பேங்க்லாம் இருக்குல்ல, எதுக்கு? இந்த ஜீவனுக்காக தான். ஏடிஎம் கார்டெலாம் வச்சுருக்கீங்கல்ல, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏடிஎம் கரோ எதுக்கு? இந்த ஜீவனுக்கு. பொங்கல் கரும்புலாம் வாங்கி வந்து பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போ இதெல்லாம் காரணம் எதுக்கு? இந்த ஜீவனுக்காகத்தான். ஹல்லேலூயா. எல்லாம் இந்த ஜீவனுக்காகத்தான். ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் இந்த ஜீவன். ஆனால் வேதம் சொல்லுது, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. இப்போ விஷயம் என்ன? இதுலேருந்து வர்ற சத்தியம் என்ன? இவைகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட நீ கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி துணிமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, நல்ல வாகனங்களில் வந்திருக்கோம்ல, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். பழைய சைக்கிளில் வந்து, அப்புறம் பழைய பைக்கில் வந்து, அப்புறம் புதிய பைக்காக மாறி, அப்புறம் நல்ல வாகனம் 4 வீலராக மாறி, அது ஒரு பழைய வண்டியாக மாறி, அப்புறம் புது கார் வந்து, இப்படி எத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். இடங்களை கொடுத்து நல்ல வீடு பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு? இந்த ஜீவனுக்காக. அல்லேலூயா. அதனால் இது எதுவும் தேவனை விட்டு நம்மளை பிரிச்சிடக்கூடாது. ஆனால் விஷயம் என்ன, சத்தியம் என்ன? ஜீவனை பார்க்கிலும் உங்கள் கிருபை நல்லது. எவ்வளவு, அதான் ஃபாதர் பாடுறார், 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ. இந்த பிரதிஷ்டை இருக்கணும். ஸ்தோத்திரம். 2 வேலை கிடைச்சிச்சுன்னா ஒரே வேலை உரையும். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூட. ஜீவனுக்குண்டான அத்தனை விட கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ கர்த்தர் உதவி செய்வார். அது அவ்வளவு விலையேறப்பட்டது. எதெல்லாம் நீங்கள் ஜீவனுக்கு எதாவது சொல்கிறீங்களோ அத்தனை விட உணவு, உடை, உறவிடம், உலகத்தில் உறவுகள். ஸ்தோத்திரம். சில ஆட்களுக்கு 2 சொந்தக்காரங்க வந்துட்டா போதும். பாஸ்டர், எங்கள் அக்கா வந்துட்டாங்களா, எங்கள் சித்தப்பாவுடைய பெரியப்பாவுடைய அண்ணனுடைய தங்கச்சி திருச்சி வழியாக போகிறதுனால நான் வந்து இன்னைக்கு அவங்க வந்துட்டாங்களா, இப்போ தான் அவங்க திண்டுக்கல் தாண்டி கொண்டிருக்கிறாங்க, இப்போ வந்துட்டாங்களா, இப்போ தான் அவங்க கரூர் தாண்டி கொண்டிருக்கிறாங்க, இப்போவா வந்துட்டாங்களா, அவங்க வழி தெரியாமல் இந்த பக்கம் போயிட்டாங்க. சரி, என்ன இதா தேவராஜ்யம்? தேவராஜ்யம்னா என்ன? கலப்பையில் கையை வச்சாச்சு. அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். ஆமென். அவங்கெல்லாம் வரட்டும். நம்ம ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றை பார்க்கலாம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லுங்க? கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இதுவரை நாம் கிருபைக்கு முக்கியத்துவம் கொடாதிருந்தா இன்னைக்கு அதை முக்கியப்படுத்த கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். 119:76 வாசிக்கும் போது, நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி, உம்முடைய வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. உம்முடைய கிருபை என்னை தேற்றுவதாக. இந்த கிருபையுடைய அடுத்த தன்மை என்னன்னா, அழகா தேற்றும்.
ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. சிலருக்கு பாருங்க அம்மா அப்பா கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்க இந்த பூமியில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த கிருபை அப்படியே இருந்து தேற்றும். இந்த சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் திங்கிங்கே வேற லெவலில் இருப்பீங்க. இல்லைன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் தான் போய் நிற்பீங்க. ஐயோ ஸ்தோத்திரம், அவங்க அக்காவுக்கு விக்கல் எடுத்து அங்கேருந்து உடனே தண்ணி கொண்டு போவாங்க, எங்கள் அக்காவுக்கு விக்கல் எடுத்துச்சு. ஆனால் இது அப்படி இல்லை. ஸ்தோத்திரம், நீங்கள் இங்கே இருக்கும் போதே அந்த கிருபை அவங்கள தேற்றும். நானும் முதல்ல அப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் ஓடிக்கிட்டே இருப்போம். இப்போ விவரம் தெரிஞ்ச உடனே கரங்களை உயர்த்துவோம். அங்கே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். உடனே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அந்த கிருபை போய் அவங்கள நம்ம போக முடியாத அந்த ஐசியூக்குள்ளே போய் அவங்கள குணமாக்கும், அவங்கள தூக்கி கொண்டு வரும். இவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க, பாஸ்டர் சுகம் இல்லை, பாஸ்டர் இந்த பிரச்சனை. ஆனால் அது எங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு உள்ள சுழற்சி ஆகிட்டே இருக்கும். அடுத்து கொஞ்ச நேரத்தில் பதில் வரும், அவங்க வெளியில் வந்துட்டாங்க, குணமாயிட்டாங்க. கிருபை ஊழியம் செய்யுங்க. இல்லைன்னா எல்லாரையும் நடத்த முடியுமா? ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கணவனை திருப்திப்படுத்த முடியல, ஒரு மனைவியை திருப்திப்படுத்த முடியல, ஒரு பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியல. என்னதான் வாங்கி கொடுத்தாலும் அடுத்து ஏதோ ஒன்று. ஆனால் இது அந்த ரூட்டே கிடையாது. கிருபையை வைத்து இன்னும் லட்சம் பேர் வந்தாலும் அந்த கிருபை அநேகரை தூக்கி எடுக்கும். நீங்கள் கிருபையை சார்ந்து கிருபையை வச்சு வேலை செய்யுங்க. ஏன் ஆட்டோக்காரங்களே அப்படி தான் செய்கிறேன். நீங்கள் இங்கேருந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணிங்கன்னா உடனே அவங்க நம்பரை வாங்கி உங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் ஒரு ஆட்டோவுக்கு கனெக்ட் பண்ணி, அதுக்கு என்ன ஆட்டோன்னு பேர் அதெல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல. ஆட்டோக்காரங்களுக்கே இந்த விவரம் வந்தால் பரலோகம்னா ஈஸியாக. நீங்கள் இங்கேருந்து சொல்லும்போது அங்கே பாம்பேயில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நெட்வொர்க் இருக்குல்ல, இங்கேருந்து உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த கிருபை போய் சப்போர்ட் பண்ணோம். என் பிள்ளைய நான் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். வெளிநாட்டுக்கெல்லாம் நீ உன் மடியிலே வளர்த்து சபல பிள்ளை மாதிரி வளர்த்து, எம்மே எனக்கு காப்பி தாமே பாட்டி இப்படியே வளர்த்துறாத. கிருபைக்கு ஒப்பு கொடு. அந்த பிள்ளைய கர்த்தர் தம்முடைய விருப்பத்தின்படி அழகார் சிங்க குட்டிகளாய் சிங்க குட்டியாக வளர்க்கணும். அல்லேலூயா. அது எங்கள் வீட்டுக்காரர் அவர் தோளில் இருந்து இறக்கவே மாட்டார். இந்த கம்ஃபர்ட் கொடுத்து ரொம்ப வளர்க்காதீங்க. ஸ்தோத்திரம். அது ஒரு கொஞ்ச காலம்தான். கோழிக்கிட்ட போய் படிங்க, கொத்து கொத்துன்னு கொத்தி அம்மா அம்மானு கொஞ்ச நேரம் தான் வாயை பழக்க வைக்கும். என்ன வாயை பழக்கப்பா உனக்கு நீ பிழை அப்படின்னு சொல்லி தாய் கோழியாக மாறணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கோழி அதுக்கப்புறம் இது ஒரு வம்சமாக வளரும். எப்படி வளர்க்குறோம் பிள்ளைகளை? அவங்களுக்குள்ள சிந்தை இருக்குது, அவங்களுக்குள்ள தேவசாயல் இருக்குது, அவனுக்குள்ள புத்தி இருக்குது, அவனுக்குள்ள அறிவு இருக்குது, அவனுக்குள்ள திறமை இருக்குது, அவனுக்குள்ள எல்லாம் தேவன் வச்சிருக்கிறாரு. அதை எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. அந்த பிள்ளைகள் ராஜாக்களாக வளருவாங்க, ராஜரிகமாக வளருவாங்க. சுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஒன்றும் தெரியாது. இது சில குடும்பம் பாருங்கள், 4 தலைமுறைக்கு இப்போவும் அந்த தாத்தா சொல்கிறத மட்டும் தான் கேட்பான். தாத்தா இன்னைக்கு இட்லி சாப்பிடணுமா? அவ்வளோ 3 தலைமுறை இட்லி சாப்பிடும். அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை இப்படியே. அது என்ன ஸ்தோத்திரம். இப்போல்லாம் பாருங்கள், நம்ம வெளியே போனாலும் ஒருத்தன் நூடுல்ஸ் கேட்குறான், ஒருத்தன் என்னென்னமோ கேட்குறாங்க. நமக்கு அந்த பேரே தெரியல. நமக்கெல்லாம் நம்ம அம்மாமார்கள்லாம் இட்லி தோசை அப்புறம் ஸ்தோத்திரம் பழைய சோறு ஸ்தோத்திரம், அதில் பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டு சாப்பிடுவோம். இப்போ திருச்சியில் அதெல்லாம் காணாமல் போச்சு. அமெரிக்காவில் போனீங்கன்னா பழைய சோறுக்கு ரொம்ப வேல்யூ. ஸ்தோத்திரம். அன்றைக்கி ஒரு கடையில் போய் கேட்டால் 250 ரூபா பழைய சோறு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுங்க. கிரியேட்டர் உள்ளே இருக்கார்ல, அதனால் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வளர்த்துறாதீங்க. இந்த பிள்ளைகள் நம்மளை விட வளர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வளரட்டும். புலி 8 அடி பாஞ்சா சொல்லுங்க எங்கே? அது பூனைக்குட்டியாக வச்சிங்கன்னா அது மடியில் கிடந்து ஞான்னு கேட்கும். நீங்கள் அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ரோடை கிராஸ் பண்ண விடாமலே சில தாத்தா பிள்ளை இன்னும் 40 வயசு பேரன் அப்படி கூட்டு போனால் எப்படி இருக்கும்? அவர் வளர்த்து விடுங்க, பயிற்சி கொடுங்க. வண்டியா ஆக்சிடென்ட் ஆயிரும். ரோட்டு போனால் வாங்க லாரி வந்துடும். ஆட ஸ்தோத்திரம். சிங்கங்களை மிதிக்கிற அபிஷேகம் இருக்குது. சர்ப்பத்தை மிதித்து
தேள மிதிக்கிற அபிஷேகம் இருக்கு, சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் இருக்கு. இயேசு நமக்குள்ள ஞானமா இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவங்கள விஷப்பூச்சிகளோட சேராம பார்த்துக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டில் கவனமாக இருக்க சொல்லுங்க. அவனுக்குள்ள என்னென்ன ஆவி இருக்கு, ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும். அவன் மேலே பரிசுத்த ஆவி இருக்கா, அவன் தேவனை நேசிக்கிறானா, அவன் பேசும்போது வேத வசனங்கள் வருதா, அவன் சினிமா கதையை விட்டுட்டு சீரழிகிற கதையை விட்டுட்டு உன்னை கொண்டு குப்பையில் கொண்டு கூவத்தில் தள்ளிடக்கூடாது. அதில் எச்சரிக்கையா இருங்க. அதே நேரத்தில் சோத்திரம், அவனுடைய வம்சம் பூமியிலே பலத்திருக்கும். உங்க வம்சம் பூமியிலே பலத்திருக்கும். இந்த உபதேசம் கேட்கிறவருடைய வம்சம் பூமியில் பலத்திருக்கும். சரி, அதனால அவர் தேற்றுவார். இந்த கிருபையை கொடுத்து அங்கங்க ஹீல் பண்ணிடுவார். ஸ்தோத்திரம். ஆண்டவரேன்ட்டா போதும், அப்படியே ஹீல் பண்ணுவார். சோதரன். சத்துரு ஆட்களை காயப்படுத்தி விட்டுருவான். சத்துரு குற்றுயிராக்கிடுவான். ஆட்களை வீதியில் வீசிடுவான். ஆனால் ஆண்டவரேன்னு அவங்க உட்கார்ந்துருக்கும் போது அவங்கள கம்ஃபோர்ட் பண்ணி அப்படியே தூக்கி எடுப்பார். ஒரு ஆள் பெரிய ஆப்ரேஷன், ஆனால் பாஸ்டர் வரலன்னு அந்த குடும்பத்துக்கு ஒரு வருத்தம். உடனே ஆண்டவர் ஒரு காட்சியை காமிச்சாராம். இந்த போதகர் சிலுவைக்கு காட்சிக்கு முன்பாக உட்காந்து, ஆண்டவரே இந்த ஜனங்களை இந்த மகளை குணமாக்கும், இந்த மகனை குணமாக்கும்னு ஜெபம் பண்ண காட்சியை கண்டவுடனே அந்த நபருக்கு புரிஞ்சிருச்சு, இந்த போதகர் வர வேண்டாம், அவர் ஜெபிச்சா போதும், நான் சுகமாகிறேன். அதனால் பரிசுத்தாவினால் தான் நீங்களும் வரணும். ஆவியானவர் திடீர்னு ஒரு ஆளை சந்திக்க அனுப்புவார். ஒரு விஷயம் சொன்னேன்னா, வீட்டில் சண்டை போட்டு இருந்திருக்கிறாங்க. ஆவியானவர் சொல்கிறார், 9 மணி ஆச்சு, வீட்டுக்கு போ. நாங்கள் ரூல்ஸ் பேசுகிறேன், 9 மணிக்கெலாம் போக முடியாது ஆண்டவரே, 8, 8:30 தான். என்ன இப்படி தான் வளர்த்தாங்க. 8:30 மணிக்கு மேலே நான் போக மாட்டேனே. அப்புறம் ஆண்டவர் அனுப்புனார்னு போய் பார்த்தா ஒருத்தர் மயங்கி விழுந்து கிடந்தார். ஸ்தோத்திரம். பிரதர்னு சத்தம் போடுறேன், கேட்கல. தட்டுறேன், 2-3 தட்டு தட்டினதுக்கப்புறம் தான், ஐயா மருந்து குடிச்சிட்டேன், வீட்டில் எல்லாரும் சேர்ந்து என்னை அடிச்சு விட்டாங்க. விரக்தியில் மருந்தை குடிச்சு படுத்து கிடக்கிறார். ஆளை உடனே தூக்கி வண்டியில் வச்சு ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டேன். நீல பச்சை கலர் டியூப்பை கண்ணுக்கு முன்னாடி விட்டு உயிரை காப்பாற்றியாச்சு. அந்த குடும்பம் இன்னைக்கு சபையில் இருக்குது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவினால் நடத்தப்படணும்ல. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், இதே போல் இரவு 9 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்கிறார். இவரும் மனைவியும் புறப்பட்டு போகிறாங்க. போனால் வீடெல்லாம் அமைதியாக இருக்குது. என்ன ஆண்டவரே வர சொன்னீங்க? அப்போ அந்த பகுதியில் ஜன்னலுக்கு மேலே உள்ள ஒரு இதில் ஆண்டவர் சொன்னாராங்க, பாருங்க, இந்த அம்மா தூக்கு போட்டு கயிறை போட்டு சாக போகுது. ஒரு சத்தம் போட்டு 2 பேரும் உள்ளே போய் அந்த ஆளை காப்பாற்றியாச்சு. பரிசுத்தாவி நடத்துகிற சபை உங்களுக்குள்ளே இருந்து அநேகரை காப்பாற்றுவார். வெகு ஜனங்களை ஜீவரட்சணை செய்யும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார். 119:88. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பி. அடுத்து கிருபையுடைய வேல்யூ என்ன? உயிர்ப்பிக்கும். இது ரொம்ப சூப்பர் அனுபவம். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா சில நேரங்கள் அப்படியே உட்காந்து, சிலர்லாம் சோர்ந்து போனால் உடனே அது அகத்தின் அழகு டப்புன்னு என்ன செஞ்சிருது? ஆமாம், அது தெரிஞ்சிருது. அது வேறு ஆக்ஷன், ரியாக்ஷன், சைடு ஆக்ஷன், பல ஆக்ஷன்லாம் வந்தது. ஆனால் சில நேரங்கள் அப்படியே இருக்கும். உடனே உள்ளே வந்து, உன்னை அழைச்சது நான் அல்லவா, உன் கூட நான்லாம் இருக்கிறேன், தப்புன்னு தட்டி எழுப்புவார் பாருங்க. அப்படி ஃப்ளாட்டாக விழுந்து கிடக்கிற ஆள் குதிரை குட்டி எழும்புற மாதிரி எழும்பி டக்குன்னு புறப்பட்டு போக வைப்பார். கிருபை உயிர்ப்பிக்கும். இன்னைக்கிலிருந்து உங்களுக்கு இந்த அனுபவங்களை கர்த்தர் தருவார். இதுவரை நீங்கள் உயிர்ப்பிக்கப்படாதவங்களா இருந்தால் பரிசுத்தாவி உங்களை உயிர்ப்பிப்பார். எழுந்து போ, செயல்படு, ஊழியத்தை செய், இந்த நபரை சந்தி, இந்த இடத்துல சும்மா இருக்காத, டக்குன்னு கர்த்தர் தட்டி எழுப்புவார். இந்த அனுபவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை என்ன செய்தான்? உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கிறதுனா என்னது? உயிரை உங்களுக்குள்ள ஒரு ஜீவனை கொடுக்குது. ஜீவன் இல்லாத ஒரு ஆளுக்குள்ள ஜீவன் வந்த உடனே ஸ்தோத்திரம் எப்படி இருக்கும் பாருங்க. பிள்ளை மரித்து போச்சுன்னு எல்லாரும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏசு எல்லாரும் வெளியில் அனுப்பும். இன்னைக்கு உங்கள் வீட்டை விட்டு ஒப்பாரிலாம் வெளியே ஓடுது. அந்த வீட்டில் உட்காந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்களா? தாரை ஊதுகிறவர்கள் பாருங்க, எல்லாம் ஊத ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஒரு பாஷையில் சங்கு ஊதுறதெல்லாம் விரட்டுகிறார். இயேசுவின் நாமத்தில் சங்கு சத்தங்கள், சங்கு ஆவிகள், அந்த மரண ஓலங்கள்
எல்லா தேவ பிள்ளைகளுடைய வீடுகளை விட்டு எல்லைகளை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் வந்து சொல்றாரு, சிறுபெண்ணை எழுந்துரு. ஸ்தோத்திரம். சங்கு சத்தம்லாம் மாறுது. நம்ம மேலே ஆவில நிரம்புற அந்நிய பாஷை பேசுகிற அக்கினி நாவின் சத்தம் தான் இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் அந்த மரண ஓலத்தின் ஆவிகள், இந்த நாய் ஊழ விடுற ஆவிகள், இயேசுவின் நாமத்தில் இந்த எல்லைகளை கண்ட்ரோல் பண்ணுகிற பொல்லாத ஆவியே, தேவ ஜனங்கள் அங்கே இருக்கிறபடினால் ஓடு விலகு. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த தூதர்கள் இறங்குவார்களாக. விடுதலை உண்டாவதாக. மரணத்தை உண்டு பண்ணுகிற வல்லமைகள் எங்க தெருக்களுக்குள் வரக்கூடாது. மரண தூதன் எங்க எல்லைகளுக்குள் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. யாராவது மரிக்கணும்னா அவங்க காலம் முடிஞ்சிருச்சு, வயசாகி போய் முடிச்சிச்சா, அந்த உட்கார்ந்த மாதிரி இருக்கணும். சாப்பிட்டுட்டு பாய் சொல்லிட்டு அதை விட்டுட்டு ஸ்தோத்திரம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் ஜோமணி வச்சிங்கன்னா கர்த்தர் அப்படியே செய்வார். ஒரு போதகர் அப்படி தான் வயசாகி முடிச்சு எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டார். கர்த்தர் என்னை எடுக்க போகிறார் சொல்லி முடிச்சோடனே மறிச்சிட்டார். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி தான் இருக்கணும். அல்லேலூயா. பாதி வயசில், முக்கால் வயசில், முக்கால் அரைக்கா வயசில், முக்கால் அரைக்காலே கால் வயசில், இப்படி இந்த வேலைலாம் இருக்கக்கூடாது. எல்லாம் ஜோமணி வைங்க இயேசுவின் நாமத்தில். அப்படியே ஒரு தெய்வீகம், அப்படியே ஒரு அரசாங்கம், அந்த தெய்வீகம் எங்கள் எல்லைகளுக்குள்ளே இருப்பதாக. எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு மகிமை இருப்பதாக. அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென். இதான் உயிர்ப்பிக்கிற கிருபை. உயிர்ப்பிக்கிற கிருபை. ஒரு தடவை எங்கள் பாட்டி சுகம்லாய் எல்லாம் முடிஞ்சு போச்சு நினச்சி 10 பிள்ளைகள் எங்கள் அம்மா கூட பிறந்தது. 10 பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் வந்தாங்கங்கிற சத்தம் பாட்டிக்கு கிச்சு கிச்சு கிச்சுன்னு கேட்ட உடனே பாட்டி உட்காந்துருச்சு. கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் கிருபை உங்களை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நீங்கள் கிருபையில் இருந்தால் இனி பாவத்தின் ஆளுகையில் இருக்க மாட்டீங்க. இந்த பாவத்தின் ஆளுகை பாருங்க, அப்படியே இந்த திருடுறவன் பாருங்க, பிட்பாக்கெட் அடிக்கிறவன் கண்ணை பாருங்க, அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் மாறி பாவம் ஆளுகை செய்யாது. அந்த பாவ நிவிர்த்தி ஆகும். குற்ற உணர்வு சிலருக்குள்ள குற்ற உணர்வு, அந்த குற்ற உணர்வு நீ சரியில்லை, நீ சரியில்லை. ஆனால் பாவ உணர்வு வந்து மனம் திரும்பிட்டீங்கன்னா புது வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். குற்ற உணர்வின் ஆவியை கடிந்து கொள்ளுங்க. அது ஒரு ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தில் நீ குற்றவாளின்னு பேசிக்கொண்டு இருக்கிற அந்த குற்ற உணர்வின் ஆவிகளிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. அதனால பாவ நிவிர்த்தி ஆச்சு. உங்க மேல கிருபை இருக்குது. உங்க மேல பாவத்தின் ஆளுகை இல்லை. இயேசு அதை சுமந்துட்டார். ஆமென். ஜெபம் இயேசுவின் நாமத்தில் அடைச்சிருங்க. ஸ்தோத்திரம். ஏசாயா 16:5 வாசிக்கும் போது வேகமா, கிருபையினாலே சிங்காசனம் சிங்காசனம் உங்களுக்குன்னு ஒரு சிங்காசனம் இருக்குது. அது எப்படி கிடைக்கும்னா, நான் படிச்சிருக்கிறேன், நான் பெரிய ஆளு, நாங்கள் யார் தெரியுமா, இதுக்கெல்லாம் சிங்காசனம் கிடைக்காது. ஸ்தோத்திரம். என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதுக்கெல்லாம் சிங்காசனம் கிடைக்காது. கிருபையை யார் சார்ந்து கொள்கிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷனை கர்த்தர் கொடுத்துருவார். அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொமோஷனை கர்த்தர் கொடுத்துருவார். அவங்க தலைமுறைக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரு சிங்காசனம். இந்த சபையில் உங்களுக்குன்னு ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஒரு சண்டே சிறுவர் ஊழிய பொறுப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். இயேசு இல்லாதவன் தான் கீழே போவான். இயேசு வந்தவன், இயேசு யாருக்குள்ள இருக்கிறாரோ அவன் மேலே மேலே முன்னேறி கொண்டே இருப்பான். மென்மேலும் ஆசீர்வதிப்பா. இதுதான் தெய்வீகம். அடுத்தது 32:18 எரேமியா வாசிக்கும் போது, 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும். பாருங்க, இன்னைக்கு மட்டுமல்ல, பேரப்பிள்ளைக்கு பிள்ளை மட்டுமல்ல, பேரப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு 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 நான் 1000 தடவை சொல்றதுக்கு டைம் இல்லையே. நீங்க வீட்டில் போய் சொல்லிக்கிடுங்க. அத்தனை பேர் வரைக்கும் இந்த கிருபை வந்துகிட்டே இருக்கும். கிருப 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 கிருப. ஆமென். கிருப 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 கிருப. ஹல்லேலூயா. அடுத்து கிருபைன்னா என்ன? புலம்பல் 3:22. புலம்பல்லே உங்களுக்கு சொல்லுது, புலம்பாத. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நான் அந்த வசனத்தை வச்சு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன். நீங்க அழிய மாட்டீங்க.
யாரும் அழிஞ்சு போக மாட்டீங்க. ஏன்னா கிருபை இருக்கு. நீங்கள் அழிய மாட்டீங்க, உங்கள் குடும்பம் அழியாது, இந்த ஊழியம் அழியாது, சபை அழியாது, நாம் அழிய மாட்டோம். ஏன்னா கிருபை இருக்குது. ஹல்லேலூயா. நிர்மூலமாகாம நடத்தினது நடத்துகிறது, இனியும் நடத்தும். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி வசனத்தை அப்படி அந்த நேரத்தை ஆகாரமாக எடுத்து உட்கொள்ளணும். அந்த ஆவிக்குள்ளே போயிடணும், அந்த ஆவிக்குள்ளே வந்துடணும். ஸ்தோத்திரம். ஓசியா 2:19. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அடுத்து இந்த கிருபையுடைய வேல்யூ என்னன்னா, டெம்பரரி பிளெஸிங் அல்ல, ஏதோ இன்னைக்கு சில ஆசீர்வாதம் அல்ல, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன். இந்த நிச்சயத்தில் பார்த்தீங்கன்னா 10 வெள்ளிக்காசை அந்த யூத முறைமைப்படி அந்த மணமகளுக்கு கொடுப்பான். கல்யாண நாள் வரைக்கும் பத்திரமா வச்சுக்கணும். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசில் ஒன்றை தொலைத்தாள்னு படிக்கிறோம்ல. ஏன் தொலைச்சிட்டான்னா அவளுக்கு கல்யாணம் நின்று போயிடும். எத்தனை வெள்ளிக்காசு கொடுத்தது? 10. காணும் ஒன்றை. இன்னைக்கு மணவாளன் நம்மை நிச்சயித்திருக்கிறார். இயேசு மணவாளன், சபை மணவாட்டி. 10 வெள்ளிக்காசை சபை கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டுப்படி 10 பிரமாணங்களை எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு பிரமாணங்களை கத்தர், அவர் மேலே உள்ள அன்பில் நீ கை கொள்ள வேண்டியிருக்குது. அவர் வரும்போது 10 வெள்ளிக்காசை கொடுக்கணும். இதோ நீர் கொடுத்ததெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், நீ சொன்னதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கேன். இன்னைக்கு அவருக்கு கீழ்ப்படிய கத்தர் கிருபை தருவாராக. நித்திய விவாகத்திற்கென்று இன்றையோடு நீ அழிந்து போவதில்லை, நித்தியம் யுகா யுகமாய் அவரோடு வாழ்கிற வாழ்க்கை, மணவாட்டி என்கிற உரிமையில் வாழ்கிற வாழ்க்கை. நாம் ஜெபிப்போம் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. மணவாட்டியே நீ ஆயத்தப்படு. உன்னை கர்த்தர் நித்திய விவாகத்திற்கென்று அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். எங்களுக்கு இந்த கிருபையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள உதவி செஞ்சிருக்கிறீங்க. இதை உணர்ந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே நித்திய விவாகத்திற்குரியவர்கள். கர்த்தர் உன்னை நம்பி 10 வெள்ளிக்காசை கொடுத்திருக்கிறார். உன்னை கூட தொலைச்சிராத, அதை கண்டுபிடி. ஆமே, அதை கண்டுபிடிக்க 2 காரியம் செய்யணும். 1 வீட்டை பெருக்கணும், 2வது விளக்க கொளுத்தணும். நீ 2 காரியம் செய், உனக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. பெருக்கிறது சுத்திகரிப்பு வாழ்க்கை. வசனத்தால் கழுவப்படணும், பரிசுத்தாவினால் கழுவப்படணும், இயேசு இரத்தத்தினால் கழுவப்படணும், குற்றம் தன்னை சுத்திகரித்து கொள்ளணும். அடுத்தபடியாக விளக்கு வேத வசனம், வசனத்தில் நீ வாழணும். அப்பொழுது மணவாளன் வரும்போது கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லார் மேலும் உடைய கிருபை இருப்பதாக. தாங்கி நடத்துங்க, மகிமைப்படுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.